சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆறுமுகம் வந்து திரும்பவும் வந்து அந்த போஸ் பேச்ச கேட்டுக்கிட்டு குடிக்க போயிடுறாரு. அதே மாதிரி அந்த போஸும் வந்து எப்படியாவது ஆறுமுகத்த கெட்டவனாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிய டெய்லியும் வாங்கி குடிக்க வச்சுக்கிட்டே இருக்கான். மறுநாளும் வந்துட்டு அதே மாதிரியே ஆறுமுகம் குடிச்சிட்டு போறாரு. அ இங்கே கண்மணி வந்து கேட்குறாங்க, "என்னங்க நேத்து தான் பார்ட்டின்னு சொன்னீங்க. இன்னைக்கு என்னடான்னா திரும்பவும் குடிச்சிட்டு வந்திருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "அது ஒன்றும் இல்லை கண்மணி. இன்னைக்கும் அவங்க வந்து கூப்பிட்டாங்க. அதனால குடிக்க முடியா போயிருச்சு." அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கிட்ட வந்து ஆறுமுகம் சொல்றாரு. உடனே கண்மணி ரொம்ப கோவப்படுறாங்க. "இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுக்கு மேல நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அப்புறம் நடக்கிறது வேற." அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அழுதுகிட்டே படுத்துடுறாங்க. அப்புறம் பார்த்தா ஆறுமுகம் வந்து இனிமே குடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காலையில எழுந்திரிச்சு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆறுமுகத்துக்கிட்ட கண்மணி பேசவே இல்லை. "என்ன கண்மணி, நான் தெரியாம பண்ணிட்டேன். இதுக்கு போய் நீ ஏன் என்கிட்ட பேசவே மாட்ற?" அப்படின்னு ஆறுமுகம் வந்து கண்மணி கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. "சரிங்க, நான் உங்களுக்காக இந்த விஷயத்த நான் பெருசா எடுத்துக்கறல. ஆனா இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இதோட உங்களுக்கு கடைசி." அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே ஆறுமுகம் வந்து கடைக்கு போய் வேலையெல்லாம் பார்த்துட்டு வர்றாரு. இந்த போஸ் வந்து திரும்பவும் ஆறுமுகத்தை குடிக்க கூப்பிடுறான். "இல்லை இல்லை மச்சான், இந்த மாதிரி கண்மணி கோவப்படுறா." அப்படின்னு சொல்லும்போது, "இந்த பொம்பளைங்களே இப்படிதான் மாப்பிள்ள. நீங்க வாங்க, அதுக்குன்னு நம்ம குடிக்காம இருக்க முடியுமா? இந்த மச்சான் சொல்றேன்ல வாங்க." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வச்சு திரும்பவும் வந்து ஆறுமுகத்துக்கு தண்ணி வாங்கி வச்சு குடிக்க வச்சிடறான். திரும்பவும் ஆறுமுகம் வந்து போதையோட வீட்டுக்குள்ள வர்றதை பார்த்துட்டு கண்மணி வந்து கோவப்படுறாங்க. "என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ? டெய்லியும் குடிச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க. என்னதான் பண்ணுறது உங்களை?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை வந்து கண்மணி கண்டமணியை பேசிடுறாங்க. "அதானே, நான் பண்ணது உங்களை கல்யாணம் பண்ணது ரொம்ப தப்பாக போச்சு. இப்போ மற்றவங்க சொன்ன மாதிரி தானே நீங்களும் இருக்கீங்க. நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல. இப்படிலாம் நீங்கள் குடிப்பீங்க அப்படின்னா உங்களை நான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. ஆறுமுகம் வந்து கண்மணியை கண்டுமணி திட்டி விட்டுறாரு. அப்படியே கண்மணி அழுதுகிட்டே படுத்துடுறாங்க. அப்புறம் பார்த்தா ஆறுமுகம் குடி போதையில் படுத்துடுறாரு. கண்மணி நைட்டு ஃபுல்லாக வந்து தூங்கலை. அப்படியே வெளியே எந்திரிச்சு வந்துட்டு வெளியே உட்காந்துருக்காங்க. இங்கே பார்த்தா தமிழ் பரீட்சைக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியே வந்து சேது படுத்திருக்காரு. தமிழ் வந்து உள்ளே உட்காந்துருக்காங்க. ஜன்னல் வழியா பார்க்குறாங்க. "என்னது, அது கண்மணி மாதிரி இருக்கே. இந்த நேரத்தில் கண்மணியே இங்கே உட்காந்துருக்கான்னு தெரியலையே." அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா தமிழ் வந்து கண்மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கண்மணி வந்து, "என்ன இது வந்து தமிழ்ச்செல்வி அண்ணி இப்போ ஃபோன் பண்ணுறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கையை அசைக்கிறாங்க. தமிழ்னால வெளியே எந்திரிச்சு போக முடியல, அதனால உள்ளேயே உட்காந்துருக்காங்க. "இங்கே வா கண்மணி, வீட்டுக்கு வா ஒரு நிமிஷம்." அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை வந்து தமிழ் கூப்பிடுறாங்க. கண்மணியும் வந்துட்டு இங்கே வர்றாங்க. சேது வெளியே தூங்கிக்கிட்டு இருக்காரு. உள்ளே வந்துட்டு, "என்ன கண்மணி ஒரு மாதிரியாக இருக்க, என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்கும்போது கண்மணி அழுதுகிட்டே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. "அண்ணி, இந்த மாதிரி அவர் டெய்லியும் குடிச்சிட்டு வர்றாரு அண்ணி. டெய்லியும் குடிச்சிட்டு வந்து கண்டமணியே பேசுகிறாரு அண்ணி." அப்படின்னு சொன்னதும் தமிழுக்கு அதிர்ச்சி ஆகிருது. "என்ன கண்மணி சொல்கிற?" "ஆமா அண்ணி, அவர் டெய்லியும் குடிச்சிட்டு வர்றாரு. ஒரு நாள் குடிச்சிட்டு வரும்போது ஃப்ரெண்டோட பார்ட்டி அப்படின்னு சொன்னார். நானும் விட்டுட்டேன். ஆனால் தொடர்ச்சியாக இதவே பண்ணிக்கிட்டு இருக்காரு அண்ணி." அப்படின்னு சொல்லும்போது இங்கே தமிழுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. "சரி கண்மணி, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் என்ன ஏதுன்னு பார்க்க சொல்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கிட்ட வந்து தமிழ் வந்து ஆறுதல் சொல்லி அனுப்புகிறாங்க. அப்புறம் பார்த்தா மறுநாள் வந்துட்டு தமிழ் போயிட்டு நம்ம ஆறுமுகத்தை கூப்பிடுறாங்க. ஆறுமுகம் வந்து, "என்னம்மா தமிழ்ச்செல்வி?" அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. "அண்ணே, என்னண்ணே உங்களுக்கே இது நியாயமா இருக்கா? நீங்கள் டெய்லியும் குடிச்சிட்டு வர்றதா கண்மணி சொன்னா." அப்படின்னு சொல்லும்போது, "தப்புதாம்மா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன்." அப்படின்னு ஆறுமுகம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே தமிழ் சொல்கிறாங்க, "அண்ணே, என்னண்ணே உங்களுக்கு, உங்களை நம்பி அவள் கழுத்தை நீட்டியிருக்கா. இவ்வளவோ தடங்களையும் தாண்டி உங்களை கண்மணி கல்யாணம் பண்ணியிருக்கா. அவளுக்கு தக்கன நீங்கள் இருக்க வேணாமா?" அப்படின்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. "சரிம்மா, நான் இனிமேல் குடிக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் தமிழுக்கு ஒரு மாதிரி சந்தேகமாகவே இருக்குது. அப்புறம் கருப்பை கூப்பிடுறாங்க. "அண்ணே, நீங்கள் ஆறுமுகத்தை கொஞ்சம் பார்த்துக்கங்க. அவர் யார் கூட பழகுறாருன்னு பாருங்க. அவர் டெய்லியும் குடிச்சிட்டு வரதா கண்மணி சொன்னா." அப்படின்னு சொன்னதும் கருப்புக்கு அதிர்ச்சி ஆயிருது. "என்னம்மா சொல்கிற? அந்த ஆறுமுக பையன் குடிச்சுக்கிட்டு இருக்கானா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா அன்னைக்கு நைட்டு ஆறுமுகம் குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றாரு. நடு வீட்டில் வச்சு கண்மணி வந்து ஆறுமுகத்தை சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சத்தம் கேட்டுட்டு எல்லாரும் ஓடி வர்றாங்க. "என்னாச்சு கண்மணி?" அப்படின்னு கேட்கும்போது,
அப்பா இவர் டெய்லி குடிச்சிட்டு வர்றாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும் இதை கேட்டுட்டு ராஜாங்க அதிர்ச்சி ஆகிறாரு. ஆமாப்பா இவர் டெய்லி குடிச்சிட்டு வர்றாருப்பா, குடிச்சிட்டு வந்துக்கிட்டே இருக்காரு, நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் அப்படின்னு கண்மணி அழுகுறாங்க. உடனே ஆறுமுகத்தை வந்து ராஜாங்க அடிக்க போறாரு. அப்புறம் பார்த்தா இந்த பக்கம் தமிழை வந்து கருப்பு கூட்டிக்கிட்டு வர்றாரு. சேதுவும் கோவப்பட்டு ஆறுமுகத்தை அடிக்க போறாரு. ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்னடி இவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்துட்டியா, என் தங்கச்சிக்கு இவனை கல்யாணம் பண்ணி வச்சதே நீதானே அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாரும். ஒரு நிமிஷம் நான் சொன்னதை கேளுங்க, அண்ணன் வந்து இந்த மாதிரி குடிக்கல, அண்ணனை இப்படி குடிக்க வச்சு அனுப்புறது யாருன்னு தெரியுமா அப்படின்னு தமிழ் கேட்கவும், உடனே சாவித்திரி வந்து இவன் என்ன பெரிய யோகியனா, இவனே ஒரு குடிகார பையன், இவனுக்கு வேற நீ சப்போர்ட் பண்ணி வந்துக்கிட்டியா, இவனுக்கு ஒருத்தர் வேற ஊத்தி விட விடணுமா, இவனா குடிக்க மாட்டானா, அவ்வளோ பெரிய யோகியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சாவித்திரி வந்து மல்லுக்கு நிற்கிது. உடனே தமிழ் வந்துட்டு ஒரு ஃபோன் எடுத்து காட்டுறாங்க. இங்கே பாருங்க மாமா, போஸ் தான் எல்லா வேலையும் பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு போஸை வந்து தமிழ் வந்து வீடியோவை காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ராஜாங்கம் சேது எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இந்த போஸ் பையில சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேது அப்படியே கோவப்படுறாரு. அப்புறம் பார்த்தா கருப்பு வந்து போஸை தரன்னு இழுத்துட்டு வர்றாரு. போஸ் வந்து சரியான குடிபோதையில இருக்கான். ஈஸ்வரியும் ஓடியாருது. என்னடி என் பிள்ளை எப்ப பார்த்தாலும் கருவிக்கிட்டே இருக்க, அவன் பாட்ட ஓரமா தானே இருக்கான், அவனை போய் ஏண்டி வம்பளத்துக்கிட்டே இருக்க, இல்லாததும் பொல்லாததுமா சொல்லி என் புள்ள வாழ்க்கையவே வீணாக்கிட்டேடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கத்திக்கிட்டு இருக்கு. நான் ஒன்றும் உங்க பிள்ளையோட வாழ்க்கையை வீணாக்கல, உங்க புள்ளதான் இப்போ கண்மணியோட வாழ்க்கையை அழிக்க பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கத்துறாங்க. என்ன சொல்ற அப்படின்னு சொன்னதும் போன்ல காட்டவும் அப்படியே ஈஸ்வரி ஷாக் ஆகி நிக்குது. கண்மணி இதை பார்த்துட்டு அப்படியே நிக்கிறாங்க. போஸை போட்டு சேத அடிச்சு போடுறாரு. ராஜாங்கமும் அடிக்கிறாரு. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, நீ பண்ணுற ஒவ்வொன்றும் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தேல, நீ எல்லாம் திருந்துற ஜென்மமே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னாசியும் வந்துட்டு வெளுத்தெடுத்துடுறாரு போஸை. போஸ் வந்து குடிபோதையில் இருக்கிறதுனால அவனும் அழுது கதறிக்கிட்டு இருக்கான். என் பிள்ளைய விட்டுருங்க, இனிமேல் தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து போஸை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகுது. ஈஸ்வரியும் அடித்து அவனை வெளியே கூட்டிகிட்டு வந்துடுது. ஏன்டா இப்படி பண்ணுற காரியத்தையும் உன்னால் ஒழுங்காக பண்ண தெரியுதா, எல்லாருக்கிட்ட இப்படி மாட்டிக்கிட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு போஸை வந்து ஈஸ்வரி திட்டிக்கிட்டு இருக்கு. அப்பா அவனை சும்மா விடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து போஸை அடிக்கிறதுக்குன்னே இருக்காரு. உடனே ராஜாங்க சொல்கிறாரு, விடு சேது, அதான் அடிச்சாச்சுல, இனிமே நான் ஏதாவது நடந்தால் பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து சேதுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ராஜாங்க வந்து ஆறுமுகத்துக்கிட்டே சொல்கிறாரு, இனிமேல் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அப்புறம் நடக்கிறது வேற, அவன் ஊட்டி சொன்னானா உங்களுக்கு எங்கே போச்சு அறிவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆறுமுகத்தை போட்டு திட்டுறாங்க. சரி இனிமே ஒழுங்காக நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்துக்கு எல்லாரும் சத்தம் போட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஈஸ்வரி வந்து கடுகடு நிற்கிது. இவனால தான் நம்ம புள்ள எல்லா இடத்துலையும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கான், இவளை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து ரொம்ப கொந்தளிச்சு போய் நிற்கிது. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.